சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் 6 மாதம் அப்புறம் அதிலிருந்து 2 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கான லஞ்ச் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பருப்பு சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பருப்பு சாதம் செய்கிறதுக்கு 100 கிராம் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி, உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதே அரிசி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பாசிப்பருப்பு 100 கிராம், அரிசி எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இங்கே துவரம் பருப்பு யூஸ் பண்ண வேண்டாம். பாசிப்பருப்பு யூஸ் பண்ணுறதுனால பேபியோட ஸ்டொமக்குக்கு ரொம்ப நல்லது, வயிற்றை புண்படுத்தாது. அதனால தான் நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு 3 தடவை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதை காய வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பிளேட்டில் நல்ல சுத்தமான காட்டன் துணி விரிச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம கழுவி வச்சுருந்த அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா காய வைக்க போகிறோம். நம்ம வீட்டில் ஃபேனுக்கு அடியிலேயே காய வச்சோம் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இதே மாதிரி பாசிப்பருப்பையும் கொட்டி காய வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணுறதுனால இன்கேஸ் கெமிக்கல்ஸ் ஏதாவது பட்டிருந்தாலுமே அதனால் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வராது. ரெண்டாவது, இதை ஒரு 10 நாள் வரைக்கும்னாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை ரெண்டுத்தையும் 1லேருந்து 2 மணி நேரம் நல்லா காய விட்டுடலாம். நான் இன்றைக்கி ரூம் டெம்பரேச்சரில் ஃபேனுக்கு கீழேயே தான் காய வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா காஞ்சி உதிரி உதிரியாக வந்துருச்சு. இனி இதை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். பேசிக்காகவே அரிசி அலர்ஜிலெஸ் ஃபுட்டு தாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக 6 மாதத்துலேருந்து பயன்படுத்தலாம். இப்போ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம காய வச்சிருந்த அரிசியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது ரோஸ்ட் பண்ணும்போது ஃப்ளேமை லோலேருந்து மீடியமில் வச்சுட்டு அரிசி ஒன்று போல் எல்லாம் வறுபடுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், அரிசியோட கலர் நல்லா ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். அவ்வளோதான், அரிசி வறுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம பாசிப்பருப்பு வறுக்க போகிறோம். அதுக்கும் இதே தாங்க, ஃப்ளேமை லோலேருந்து மீடியமில் வச்சுட்டு பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்படி ஒரே சூடில் வறுக்கிறதுனால பாசிப்பருப்பு எல்லாம் ஒன்று போல் நல்லா வறுபட்டு வாசனையாகவும் வரும். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்ல வாசனையும் வருது. இவ்வளோ தாங்க, பாசிப்பருப்பும் வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுறலாம். கூடுமான வர ஒரு கரண்டி வச்சே இதை தொடுங்க. அப்படின்னா தான் நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போது அரிசியும் பருப்பும் நல்லா ஆறிடுச்சு. இதை அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க, ஈரமே இருக்கக்கூடாது. அந்த ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக பவுடரை அரைக்க வேண்டாங்க. நம்ம ஃபைன் பவுடரை அரைச்சிட்டோம் அப்படின்னா அது கஞ்சி பதத்துக்கு போயிடும். நம்ம லஞ்ச் ரெசிபிங்கிறதுனால சாதமாக ஊட்ட போகிறோம். அதனால ஜஸ்ட்டு அரிசியும் பருப்பும் உடஞ்சா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க. இது நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ இல்லை நல்லா கவர் பண்ணி வைக்கிற மாதிரியான பாத்திரத்துலையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது கூடவே 2 கிராம்பு சேர்த்துப்பேன். இதில் இருக்கிற அரிசி பருப்பு நல்ல வாசனையாக இருக்கும் இல்லையா, அதனால தான். அடுத்தது இந்த அரிசி பருப்பு சாதத்தோடு சேர்த்து நான் கொஞ்சம் காய்கறியும் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன துண்டு கேரட் எடுத்துக்கோங்க, 2 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம், அப்புறம் 2 பீன்ஸ். இது ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் வெறும் அரிசி பருப்பு சாதம் மட்டும் கொடுக்கலாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஜீரகம் ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. பேபியோட டம்மி கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும் ஃபஸ்ட்டு, அதனால் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட காய்கறியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வெள்ளைப்பூண்டையும் இஞ்சியும் லைட்டாக நச்சு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த அரிசி பருப்புலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ சாதம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு காய்கறியை நல்லா வேக வச்சிடலாம். கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம நச்சு வச்சுருந்த சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, அதோட கூட ஜீரகத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த அரிசி பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போவே இதில் பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது ரெடி ஆகிறதுக்கு 15லிருந்து 20 நிமிஷம் போல் ஆகுங்க. இந்த தண்ணியில் அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாம் நல்லா வெந்து நல்லா கொலைய வரும். இந்த அரிசி பருப்பு சாதம் 6 மாதத்துலேருந்து 1.5 வயசு வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் அரிசி பருப்பு சாதம் மட்டும் கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் காய்கறி கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி சாதம் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. 1 இயருக்கு மேலே இருக்கிற பேபிஸாக இருந்தாங்கன்னா நம்ம இதை அப்படியே ஃபீட் பண்ணிடலாம். அவங்க மென்று சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. இல்லை பிலோ 1 இயர் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்தது நான் இன்றைக்கி உப்பு சேர்க்கலைங்க. நீங்கள் உப்பு சேர்த்து தான் பழக்கப்படுத்தியிருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்து பேபியால் தாங்கக்கூடிய அளவு சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஊட்டிடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இதுங்க. அடுத்த லஞ்ச் ரெசிப்பியில் ரசம் சாதம். பேபிக்கு என்ன சாதம் கொடுத்தாலும் அட்லீஸ்ட் 2 ஸ்பூனாவது நீங்கள் ரசம் சாதம் கொடுங்க. கண்டிப்பாக டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரசம் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: நல்ல பழுத்த தக்காளி 1, வெள்ளை பூண்டு 1, சின்ன வெங்காயம் 1, கொத்தமல்லி விதை 3, மிளகு 3, ஜீரகம் 1 பிஞ்ச், அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் 1 பிஞ்ச் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தக்காளியில் அந்த மேலே க்ரீனிஷ் ஏரியா இருக்கு இல்லையா, அதை மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு தக்காளியோட பேக் சைடில் ஒரு சின்ன கிராஸ் மார்க் மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதோட தோலை உரிக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு இந்த 3த்தையும் சேர்த்துருங்க. தண்ணி நல்லா கொதித்து இந்த தக்காளி, வெங்காயம், வெள்ளை பூண்டு இது எல்லாம் நல்லா வேகணுங்க. இது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 5லிருந்து 7 நிமிஷம் போல் ஆகும். வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி விதை, அந்த கொத்தமல்லி தலை இதோடு சேர்ந்து நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, அதில் இருக்கிற தோலையும் உரிச்சிடலாம். தோலையும் உரிச்சிட்டு ஆறுனதுக்கப்புறமா இந்த தக்காளியும் சேர்த்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே இது 1 இயர் ப்ளஸ் பேபிஸாக இருந்தாங்கன்னா நம்ம எடுத்துக்கிற இன்க்ரீடியன்ஸில் எல்லாத்தையுமே டபுள் தி அமௌண்ட் ஆக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துடலாம். அப்படின்னா தான் குழந்தைங்களுக்கு சாப்பிடும் போது அது தொண்டையில் தட்டுப்படாமல் இருக்கும். இப்போ இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டோட தக்காளி வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியும் இதில் சேர்த்துருங்க. அதோடு கூட மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. உப்பு ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்ப்பீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது சுட சுட இருக்கிற சாதத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சதுக்கப்புறமா இந்த ரசத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ரச சாதமும் பேபிஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு 2 லஞ்ச் ரெசிபிஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் சமையல் திருவிழா சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.